நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் சென்னையில் அவர் வீட்டுக்கு நான் ஒரு 20 வாட்டி போயிருக்கிறேன். அப்போது பாலா சார் அவங்க வீட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். நான் அவரோட பேசினதே கிடையாது. நானும் பாலுமேந்திர உட்காந்து வேர்ல்ட் சினிமா அப்படி இதுன்னு இங்கிலீஷில் பேசிகிட்டே இருப்போம். அவங்க பாலுமேந்திராவில் வீட்டில் வாட்ச்மேன் வச்சுக்க மாட்டார். எப்போ சின்ன பையன்தான், ஒரு 8 வயசு பையன்தான், வாட்ச்மேனை வச்சுக்க மாட்டாங்க. 8 வயசு 10 வயசு பையன்தான் வச்சிருப்போம். அவன் தான் யாரும் நம்ம தான் இல்லை நினைப்பிடுவோம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக 3 years பேக் பாலா சார் என்ன வர வச்சாங்க, விஜயம்மாவில் பார்த்தாங்க. வர வச்சு என்னோட ஒரு 2.5 hours பேசினார். ட்ரிங்க் கொடுத்தாரு, வேண்டான்னு. சிகரெட் கொடுத்தாரு, அடித்தேன். நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாரு. ஒரு பாட்டு பாடுங்கன்னாரு. அப்படியே பேசிட்டு இருந்தோம். ஏன் இவ்வளோ நாள் என்ன பார்க்கலன்னாரு. இல்லை சார், நிறைய வாட்டி வந்தேன், யாரும் உள்ளே விடல, நான் அப்படியே போயிட்டேன். இல்லை, இந்த ஒரு படம் உங்களுக்காக சூப்பர் கேரக்டர் வச்சிருக்கிறேன், நீங்கள் வராதுங்க, நாங்களே சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னாரு. கீழே வரும்போது அவங்க அசிஸ்டன்ட் கவரில் ஒரு 5,000 rupees கொடுத்தாரு. நான் ஒன்றும் கேட்கல. இது உங்கள் வீடு மாதிரி, எப்போ வேணால் வாங்க, எப்போ வேணால் சாப்பிடுங்க, எப்போ வேணால் படுத்துக்கோங்க, இங்கே படுங்க, என்ன ப்ராப்ளம் இருந்தால் வாங்க அப்படி சொன்னார். நான் ஆசைப்பட்டது அவங்க படத்தில் நடிக்கணும்னா அந்த படம் வரல. பட் பாலா படத்தில் ஒரு நாள் ஒரு நல்ல ரோல் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் ரொம்ப நல்ல டைரக்டர், காம்ப்ரமைஸ் ஆகலை. அவங்க கிட்ட கதை இல்லை, அந்த மாதிரி கதைகள் இல்லை. சரி, ஏதோ பண்ணி ஆகணுமே, பெரிய கேப் வந்துச்சு. பாலாவை எல்லாம் மறந்து போயிட்டாரு. இந்த படம் பண்ணியிருக்காங்க. பட் பாலா என்னைக்கும் ரொம்ப நல்ல டைரக்டர். அவருக்கு நான் கடவுள் அந்த மாதிரி அதே கதைன்னு சொல்ல, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கதைகள் கிடைக்கட்டும். பாலா மறுபடி ஒரு மக்கள் ரசிக்கிற மாதிரி படம் எடுக்கட்டும்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். வணங்கான் படம் பார்த்தோம். டைரக்டர் பாலாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு படம் வெளியே வந்துட்டுருக்கு. ரொம்ப லாங் வெயிட்டிங் ஆயிடுச்சு. இவங்க அவன் இவன், தாரா தப்பட்டை, நான் கடவுள், இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப பிரமாதமான படங்களை டைரக்ட் பண்ண அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கிறான். ஒரு ரொம்ப ரான ஒரு டைரக்டர், ரொம்ப ரா மைண்ட் இருக்கிற ஒரு டைரக்டர். டெக்னிக்கலியும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்க பண்ணுற படங்கள் எல்லாம் யாருக்கும் அந்த மாதிரி யோசனைகள் வராது. ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்கும், ரொம்ப ட்ராஜிக்காக இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் பண்ணாங்க. இவங்க படத்தில் நடிக்கிறதும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். என்கிட்ட ஒரு ஆக்டர்ஸ் கிட்ட ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாரு. ஆர்யா கிட்ட சொன்னாங்களும், நீ ஒரு சீனில் தலைக்கீழ நிற்கணும், அது போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா சொன்னாங்களா. பட் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, போய் ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்டர்கிட்ட நிறைய டிமாண்ட் பண்ணுறாரு. பட் அப்படி டிமாண்ட் பண்ணுறதுல தப்பும் இல்லை. ஒரு டைரக்டருக்கு எப்படி வேணும்ன்ற கேட்குறதுல தப்பு இல்லை. இப்போ நமக்கு வணங்கான் பற்றி பேசலான்ட்டா, ஃபர்ஸ்ட் டைம் அருண் விஜய் இவரோட படத்தில் நடிச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டமான ரோலு. பட் நமக்கு அருண் விஜய் பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் பிதாமகன் விக்ரம் நான் வரும். ஏன்டா கொஞ்சம் அந்த ரெட் கலர் ஹேர் ஸ்டைலு, அது இது கொஞ்சம் பார்க்குற லுக்ஸு அது நல்லா இருக்கு. கதை ரொம்ப ஸ்மால் ஸ்டோரி. ஒரு கிராமத்தில் ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு காது கேட்காது, வாய் பேச வராது. அப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறான். அவனுக்கு ஒரு தங்கச்சி மாதிரி. இது என்ன ஆயிடும்ட்டு, இவன் அங்கே எங்கே பார்த்தாவும் இப்போ எங்கெங்கேயோ போய் ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். என்ன ஒர்க்கான பண்ணிட்டு இருப்பான். ஒரு சின்ன ஒரு ஆசிரமத்தில் ஒரு
பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரமத்தில் கூட ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த படத்துல இந்த இந்த தங்கச்சியா ஒரு பொண்ணு நடிக்கிறான், புது பொண்ணு, அவள் பேர் எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறான், ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறான். அவ நல்ல டைரக்டர் கையில கடிச்சா ஒரு பாலமகேந்திர படத்துல நடிச்ச ஷோபா மாதிரி, ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி ரொம்ப நல்லா வர போறான். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அவள் தான் நம்பர் 1ன்னு சொல்லலாம். அருண் விஜய் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அந்த பொண்ணு மிஞ்சிச்சு அவள். அவ்வளோ அந்த அந்த ஏஜ்ல ஒரு 100 படத்துல நடிச்ச மாதிரி நடிச்சிருந்தான். ரொம்ப ஸ்மால் ஸ்டோரி, நான் சொன்னேன் இல்லையா, அப்படி அந்த ஹாஸ்டல்ல ஒரு 3 பேர் அங்க இருக்கிற குழந்தைகளுக்கும் கண்ணு தெரியாது, அந்த மாதிரி தான் அந்த ஆசிரமத்துல இருக்கிறவங்க 3 பேர் பாத்ரூம்ல அவங்களெல்லாம் எட்டி பார்த்துட்டு எல்லாம் போயிட்டாங்க என்ற விஷயம். அப்போ நமக்கு ஐ மீன் லாஜிக்கல்லா கொஸ்டின் கேட்டான், அது என்ன ஒரு ஆசிரமான கூட டெஃபினட்டா 1-2 வாட்ச்மேன் இருப்பாங்க ஆம்பளைங்க. அவங்க எப்படி இவங்களை பார்க்கலையா, அங்கே சிசிடிவி இல்லையா, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வருது. பட் அதெல்லாம் பார்த்தா படம் எடுக்க முடியாது. ஸோ இந்த நம்ம அருண் விஜய் கேரக்டர் இவங்க 3 பேரையும் கொன்னிடுறாரு. இந்த இந்த பொண்ணுங்களெல்லாம் அவனெல்லாம் எப்படி எல்லாம் பார்த்துட்டு வந்தா ஒரு பிளைண்ட் பொண்ணும் யாரோ போனாங்கன்ற விஷயம் கண்டுபிடிச்சிடுவான். அவன் போய் சொல்றான், இவன் காத்திருந்து படத்துல கடைசியில அந்த 3 பேர் ஒருத்தா அவ்வளவு சீக்கிரமா கிடைக்க மாட்டான். 2 பேரை கொலை பண்ணிட்டாரு. இவன் மேல கேஸ் ஆயிட்டு தங்கச்சி சொல்றான், நீ ஒத்துக்க கூடாது அப்படின்னு. அண்ணனை அவ்வளோ லவ் பண்றான். அண்ட் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போயிடுறாரு. கோர்ட்டுக்கு போயிட்டு நம் 3rd கேரக்டர் மிஷ்கின் ஒரு 2-3 சீன் வர்றாங்க, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி. ஆனா அவங்க கேரக்டர் அழகா நல்லா அவங்க ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியே யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எமோஷன்ஸ், அவங்க ஃபீலிங்ஸ், அவங்க ஆங்கர் அதே மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் நல்லா பண்ணி போயிருக்காங்க. அருண் விஜய் ரொம்ப நல்ல முயற்சி எடுத்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம். அப்போ படத்துல 2 ஃபைட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் படத்துல எந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 3 பேர் இருப்பாங்க இல்லையா, இந்த பெண் குழந்தைகள், கண் தெரியாத பெண் குழந்தை பாத்ரூம் போயிருக்கா இல்லையா, இவரை அடிச்சு போடுறாரு அருண் விஜய் கேரக்டர். அடிச்சு போட்டுட்டு என்ன பண்றாரு, கடைசியில பார்த்தா கழுவேற்றம் மாதிரி பண்ணி வைக்கிறாரு. அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைன்ட்டா, நம்பர் 1 இந்த மாதிரி ஃபைட் நடந்தா கூட ஒரு 3 minutes நடக்குது. அதுல அவன் எங்க எடுத்துட்டு போய் எப்படி அவ்வளவு பெரிய கம்பெல்லாம் எடுத்துட்டு அது நீங்க விஷுவல்ல காட்டுறீங்க தவிர, அது நீங்க உண்மையா காட்டுட்ட கூட ஒத்துக்கலாம். அது நீங்க சும்மா அப்படி காட்டுறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. பாலா கொஞ்சம் கேரக்டர்ஸ் கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாம் அப்படிதான் இருக்கும். பட் அதுக்கு நமக்கு அது அவங்க பண்ணது தப்புன்னு சொல்ல, அவனை கொலை பண்ணது, அடிச்சது எல்லாம் சரிதான், அந்த மாதிரி விஷயம் பண்ணதுக்கு. பட் அப்படி கழுவேற்றம்ல நிக்க வைக்கிறது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அது பண்ணது லாஜிக்கல்லாம் இல்லை. பட் ஃபைட்ஸ் ரொம்ப நல்லா நேச்சுரலா இருக்கு. இன்னும் ஒரு விஷயம் என்னன்ட்டா, இன்னொரு ஹீரோயின் மாதிரி வர்றான். அவளை அங்க இருக்கிற கன்னியாகுமரியில விவேகானந்தர் ராக்கு இது கைட்ஸ்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறான். அவளை கூப்பிட்டு ஆக்சுவலி கதை ரொம்ப சின்ன கதை, இது ரொம்ப ஸ்மால் ஸ்டோரி. அவங்க டூரிஸ்ட்கெல்லாம் விவேகானந்தா எவ்வளோ பெரியவங்க, இது எல்லாம்
சொல்லிட்டு இருப்பான். அப்போ இன்னும் கொஞ்சம் இடத்துல பார்த்தா ஃப்ளூயண்ட்டாக சைனீஸ் பேச ஆரம்பிச்சிடுவான். ஆக்சுவலி சும்மா கண்ணை மூடி அப்படி என்ஜாய் பண்ணுறவருக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் வராது. சைனீஸ் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு 8 years 10 years ஆகும். ரொம்ப கஷ்டமான மொழி. உலகத்திலேயே சைனீஸ் பேசணுன்ட்டா இங்கே சைனாலே போயிருந்தா ஒரு 1.5 2 years பேசலாம். தவிர அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுக்கெல்லாம் கற்றுக்கிறது 10 வருஷம் ஆகும். இவன் சைனீஸில் பேசிட்டு இருக்கிறான். எதுக்காக அந்த மாதிரி சீன் வச்சாங்கன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் ஃபாரின் டூரிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. அண்ட் அவ்வளோ சைனீஸ் மாதிரியே ட்ரெஸ் பண்ணி ரொம்ப ஓவர் மேக்கப் போட்டிருக்காரு. ரொம்ப ஓவர் மேக்கப் போட்டு அவ்வளோ அசையமாக தெரியுறான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபிலிம் லெங்க்த்து கொண்டு போகிறது கொண்டு வந்திருக்காங்க. தவிர அது அந்த பொண்ணு கதையில் அவ்வளோ ஒரே வீட்டில் இருந்தால் கூட அவ்வளோ முக்கியமாக அவ்வளோ காட்ட மாட்டாங்க. படத்தில் டைரக்டர் கான்சென்ட்ரேட் பண்ணுறது அந்த சின்ன பொண்ணோட. அந்த சின்ன பொண்ணு கலக்கிருக்கிறான். 100 படத்தில் நடித்த மாதிரி கலக்கிருக்கிறான். கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நிறைய ரொம்ப நல்ல ஃபியூச்சர் இருக்கு. பாலாவுக்கு இன்னும் சரியான கதை கிடைக்கல. அவன் இவன் மாதிரியோ நான் கடவுள் மாதிரியோ இன்னும் நல்ல கதை கிடைக்கல. பட் அவங்க பண்ண பழைய 2 படம் அவ்வளோ பேசப்படலை. அதில் பாலா கிடையாது. நாங்கள் எந்த பாலாவோ பார்க்குறோமோ, நான் கடவுள்ல, தாரா தப்பட்டேல பாருங்க, 3 டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட். ஒன்றுக்கு ஒன்றுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம். தாரா தப்பட்டேன்னு இருக்கு, ஒரு டிராஃபிக் போலீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஒரு பொண்ணு. அவள் ரொம்ப ஃபேமஸ் ஹீரோயின் ஆகிட்டான். அந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் சின்ன கேரக்டரில் முக்கியமான கேரக்டர். அது ஒரு சாதாரண டிராஃபிக் போலீஸ் ஒரு பொண்ணு. அவளை ரொம்ப அழகாக இது பண்ணியிருக்காங்க. அண்ட் பரதேசி அண்ட் நாச்சியார் அவ்வளோ பேசப்படல. அதில் பாலாவே கிடையாது. நாங்கள் படத்தில் என்ன பாலாவை ரசித்தோமோ, எந்த மாதிரி சப்ஜெக்ட் ரசித்தோமோ அந்த பாலா இந்த படத்தில் கிடையாது. இதில் அந்த பாலா இருக்காங்க. வணங்கல அந்த பாலா இருக்காங்க. பட் ரொம்ப ஸ்மால். ஏன்னா அவருக்கு இன்னும் அழகான ஸ்டோரி கிடைக்கல. அவர் இன்னும் பிதா மகன் ஹேங் ஓவர்ல இருக்காரு பாலா. அப்ப இன்னும் என்னன்ற இந்த சைன் லாங்குவேஜ் பத்தி பேசும்போது, இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அருண் விஜய் மாதிரி. இப்போ சைன் லாங்குவேஜ் நமக்குள்ளதான் டெவலப் ஆகுது. என் வீட்டில் ஒரு 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 1 year ஒரு 25 years ஓல்டு இருக்கும் இருந்தா, அம்மா அப்பா அண்ணா தங்கச்சி நமக்குள்ள ஒரு ஃபேமிலியில் ஒரு சைன் லாங்குவேஜ் டெவலப் ஆகுதே தவிர அப்பா அம்மா போயிட்டு சைன் லாங்குவேஜ் எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு வர மாட்டாங்க. ஸோ இல்லை என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டான், கோர்ட்டுக்கு ஒரு மிஸ்கின் சொல்றாரு, ஒரு டிரான்ஸ்லேட்டரை வர வைங்கன்ட்டு. ஆக்சுவலி டிரான்ஸ்லேட்டர் கிடையாது, சைன் லாங்குவேஜ் ஏதோ டீச்சரோ அப்படி ஏதோ வச்சுக்கோங்களேன். அந்த சைன் லாங்குவேஜ் வந்து அந்த அருண் விஜயோட பேசுறது அது கரெக்டாக இருக்காது. இப்போ அருண் விஜய் ஒரு வேற ஏதோ ஊர்ல இருக்காங்க, ஒரு மராட்டி மட்டும் தெரியும் போது, அப்போ ஒரு மராட்டி தெரிஞ்ச ஒருத்தரை கூப்பிட்டா அது டிரான்ஸ்லேட்டர். அவரு அது மொழி பேசுறவங்க 50 லட்சம் பேர் இருப்பாங்க. பட் இந்த சைன் லாங்குவேஜ்ன்றது ரொம்ப லிமிட்டெட்ன்ட்டா இப்போ டிவில எல்லாம் பேசுறாரு, அது பார்த்தா 50 லட்சம் பேர் பார்த்தா 49 லட்சத்தி 50,000 பேருக்கு புரியாது. அது தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியுது. அது சர்டன் கிராமர் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்ட்டு, நீயே ஒரு ஸ்பெஷல் ட்ரைனரை கூப்பிடுறேன். ஏன்ட்டா அருண் விஜய்க்கு தெரிஞ்ச சைன் லாங்குவேஜும் உனக்கு தெரிஞ்ச சைன் லாங்குவேஜும் ரெண்டும் வேற. இப்போ சைனாலே, ஜெர்மனில, சுவிட்சர்லாண்ட்ல எல்லாம் சைன் லாங்குவேஜ் வேற. நம்ம இந்தியன் சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் போயிட்டு
சைனால இருந்த ஒருத்தர் சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் வந்தா நம்மளால முடியாது. இது அகாடமிக்கா கத்துக்கிறதுன்ட்டு இருக்காங்க. சைன் லாங்குவேஜ் ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க சொல்லி டெஃப் அண்ட் டம் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு புரியுது, ஏன்ட்டு அவங்க ஃபுல் அவங்க ஃபுல் லைஃப்ல அவங்க எல்லாம் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். பட் இங்க அவ்வளவு தேவைப்படாது. நம்ம கதையில அவனுக்கு அருண் விஜய் கனெக்ட் ஆன ஒரு 2 கேரக்டர். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட்டர் கொண்டு வருதே ரொம்ப தப்பான தாட்டா இருக்கு. ஏன்டா இவ ட்ரைன்டு, இவ யூஸ் பண்ற சைன் லாங்குவேஜ் எல்லாம் அவனுக்கு புரியாம போயிடலாம். அவன் யூஸ் பண்ற பட் அவனுக்கு ரொம்ப லிமிட்டெட் தான் தேவை. இப்ப ட்ரைனர் வந்தா இவ பாகுபலி கதை கூட அவன் சைன் லாங்குவேஜ்ல சொல்றான். இவனுக்கு அவ்வளோ தெரியாது. அண்ட் அந்த பொண்ணு கூட சைன் லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்றான். தங்கச்சி இருக்க இல்லையா, ரொம்ப நல்லா பண்றான். ஒரு 100 படத்துல நடிச்ச மாதிரி ஒரே படத்துல நடிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் இவனை எடுத்துட்டு போயிட்டு அவன் ஏற்கனவே சொல்லிட்டான், நான் தான் அப்ரூவர் ஆயிடுவான். யாரு? நம்ம அருண் விஜய் கோர்ட்ல. பட் தங்கச்சி பயப்படுறான், ஐயோ அப்ரூவர் ஆயிட்டான்னு. இல்லை சார், அவன் நல்ல மனநிலையில இல்லை, சும்மா அப்படி சொல்லிட்டான். அவளுக்கு என்ன பயம்? அந்த பொண்ணு அவனை அவ்வளோ லவ் பண்றான், அண்ணனு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க எடுத்துட்டு போய், இதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. நான் எடுத்துட்டு போய் ஒரு ஹிப்னோட்டிக் தெரப்பி, அது ஹிப்னோட்டிக் தெரப்பி கிடையாது, அதுக்கு ஒரு வேற நல்ல பேர் இருக்கு சைக்காலஜில. எனக்கு அது இப்போதைக்கு நான் வரல. அந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இவனை கமிட் பண்றாரு யார்? நம்ம அருண் விஜய் தான். அது மோஸ்ட்லி டெரரிஸ்ட் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு, சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு, ஒன்று பிசிக்கல் டார்ச்சர் பண்றாரு, இல்லைன்ட்டு கொஞ்சம் மெடிசன், கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும், இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அது நீங்க கொடுத்துட்டா கிட்ட அது ஒன்றும் கிடையாது. நீங்க பேசும்போது இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்றான்ட்டா, நான் புதுசா வேலைக்கு வந்தா என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்ட்டு ஃபர்ஸ்ட் டே என்னை கூப்பிட்டு வச்சு நிறைய ட்ரிங்க் வாங்கி தர்றான். ஏன்ட்டா நாங்கள் எல்லாம் உண்மை சொல்லிடுவோம். அந்த மாதிரி டைம்ல உண்மை எல்லாம் வந்துடும். அப்போ அவன் நம்மளை இனிமே இவனை எப்படி யூஸ் பண்ணும், எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்ட்டு இது பண்றான். அந்த மாதிரி இது ஒரு ட்ரீட்மெண்ட் தான், ஒரு இன்ஜெக்ஷன். பட் அது கூட இவனுக்கு வாயே தெரியாது. நீயே அவனுக்கு போய் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற, வாய் பேச தெரியாது இல்லையா. அப்போ பிசிக்கல் லாங்குவேஜ், அப்போ அவன் சப்கான்சியஸ் லெவல்ல இருப்பான். அப்ப நீ அதே ட்ரைனரை யூஸ் பண்ணாரு லேடியா. ஸோ இவன் யூஸ் பண்ற கெஸ்டர் லாங்குவேஜும் அவன் சொல்ற கெஸ்டர் லாங்குவேஜ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி லாஜிக்கல்லே ரொம்ப பெரிய தப்பா இருக்கு. பாலா ரொம்ப நல்லா டைரக்டரு. அவங்க நமக்கு மறுபடி அவன் இவன், தாரா தப்பட்டை அந்த மாதிரி படங்கள் கொடுக்கணுன்ட்டு ஆசைப்படுறோம். பட் டெஃபினட்டா எனி டே அவங்க பெட்டர் தென் லோகேஷ் கனகராஜ், பெட்டர் தென் இப்போ 500 crore பட்ஜெட் படம் இருக்கு இல்லையா, அவங்களோட எல்லாரோட ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் மெயின்டைன் பண்றாரு. வெற்றிமாறன் மெயின்டைன் பண்றாரு, மணிரத்னம் மெயின்டைன் பண்றாரு. இப்போ ராம் சரண் பெரிய பட்ஜெட்டு, எனக்கு ஒருத்தர் 300 crores சேலரி கிடைக்குது, அப்படியே போறாங்க. தவிர நம்ம நல்ல படம் பண்ணுன்ற தாட்டே போயிடும். ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அந்த மாதிரி போயிடும். அப்படி இது பணம், பெரிய பணம் உங்களை அந்த ஒரு நிலைமை கொண்டு வந்துடும். அப்போ உங்களை யாரும் ரசிக்க மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க சங்கரா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், ரொம்ப நல்ல டைரக்டர்ஸ். பட் பாலா காம்ப்ரமைஸ் பண்ணல. பாலா நினைச்சா எந்த ஆர்டிஸ்டனா நடிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அவர் பாலா போய் யார்கிட்டயோ கெஞ்சில,
அவங்க கேட்டிருந்தா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கால் ஷீட் எல்லாம் கிடைச்சிருக்கும். அப்படியே அவரும் அவங்களோட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். என்கிட்ட பெரிய பெரிய 1-2 ஸ்டார்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட அவங்களோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாம சின்ன சின்ன சண்டை போட்டு நிறைய பேர் எல்லாம் வெளியே வந்துட்டாரு. நம்ம கங்குவா ஆக்டர் பேர் என்ன சார்? சூர்யா. அவர் இந்த படத்துல இந்த கேரக்டர் நடிக்க வேண்டியதுன்னு ஒரு ரூம் இருந்தது. ஸோ ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் புதிய பாதையில பார்த்திபன் விஜயகாந்த் கால் ஷீட் கேட்டிருக்காரு புதிய பாதை படத்துக்கு. அந்த டைம்ல விஜயகாந்த் கால் ஷீட் கிடைக்கல, அவங்களே நடிச்சிட்டாங்க. அது நல்லதாச்சு, படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அருண் விஜய் லக்கி இந்த படம் கிடைச்சிருக்கு. பாலாவோட நான் ரொம்ப நல்லா இன்டைரக்டா ரொம்ப நல்லா பழகிருக்கேன். என்கிட்ட நான் 1980 நானும் பால மகேந்திரா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அங்கே கோகிலா ஷூட் பண்ண வந்தார். டெய்லி சாயங்காலம் 6 to 9 மணி வரைக்கும் ஒரு 30 நாள் 7 மணி, அவர் 6 மணிக்கு மேலே ஷூட் பண்ண மாட்டார்.